இந்த தப்புக்கு காரணமானவர்களே பிரதமர் நரேந்திர மோடியுடைய பேர்ல ஒளிஞ்சுக்கிறாங்களோன்னு டவுட் வருது. உச்சநீதிமன்றத்துல நீட் தேர்வு பற்றிய ஒரு வழக்கு வரும்போது, ம். மத்திய அரசுடைய தரப்புல அந்த கல்வித்துறை தரப்புல ஆஜரானவர், பிரதமர் நரேந்திர மோடிய டைரக்ட்டா பார்க்கிறாருங்க. எல்லாம் சரியா போயிட்டு இருக்குங்க அப்படின்னு. அப்ப அவங்க தே ஆர் டேக்கிங் ஹிஸ் நேம். ம். அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியா பார்க்கிறார் அப்படின்னு. அப்போ வந்து அந்த கேள்வி விமர்சனம் வந்து சரின்னு ஆயிரும். அப்ப எல்லாத்துக்கும் அவர் தான் பார்த்தா, அப்ப அந்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்க? அப்ப தர்மேந்திர பிரதான் ஒரு அமைச்சர் இருக்கிறாரா இல்லையா? அப்ப அவருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா இல்லையா? எல்லாமே மேல இருக்கிறவர் பார்த்துக்கிறாரு, மேல இருக்கிறவர் பார்த்துக்கிறாரு. எல்லாமே பாரத பிரதமரே பார்த்துக்கிறாரு. மத்தவங்க என்ன செய்வாங்க? பாரத பிரதமர் வந்து ஈரான் பிரச்சனையை பார்ப்பாரா, அமெரிக்கா பிரச்சனையை பார்ப்பாரா, இஸ்ரேல பார்ப்பாரா, பாலஸ்தீனத்தை பார்ப்பாரா, இப்ப இங்க உட்கார்ந்து இந்த பஞ்சாயத்து மட்டும் பார்த்துட்டே இருப்பாரா? அவருக்கு வந்து உலகளாவிய 1008 விஷயங்கள் இருக்கு நம்ம இந்தியா கவனிக்கிறதுக்கு. பெட்ரோல் வருமா, டீசல் வருமாங்கிற விஷயம் கூட 100 இருக்கு. அப்ப அத பார்ப்பாரா, இத உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரா? அப்ப இதுக்குன்னே உட்கார்ந்து அமைச்சருக்கு என்ன வேலை? அப்ப இதுன்னு அவங்க கவனிக்கணும். திரு ராகுல் காந்தி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை குற்றம் சாட்டுவதை ஏற்க முடியாது. ம். அதே சமயம் இவர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பெயரை சொல்லி தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார் அப்படிங்கிற கேள்வி வருது. இது உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசோட சொலிசிட்டர் ஜெனரல் சொல்றாரு. அவரே நேரடியா பார்க்கிறாருங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் பெயரை பயன்படுத்துறார். இந்த கேள்வி வருது. 3வது இந்த என்டிஏ அப்படிங்கிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து எப்ப பார்த்தாலும் அந்த பஞ்சாயத்து வந்துட்டு இருக்குமா சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா ஏங்க அந்த யூபிஎஸ்சி எல்லாம் கொஞ்சம் பாருங்களேங்க. அவங்க தானே அவங்க எக்ஸாம் எப்படி நடத்துறாங்க. பண்றாங்க? ம். அவங்க என்ன முதல் முறை எக்ஸாம் நடத்துறாங்க. எத்தனை வருஷம் நடத்துறாங்க. யூபிஎஸ்சி இந்த மாதிரி பிரச்சனை ஏங்க வரல. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல டிஎன்பிசி வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நீட்ல வருது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து கியூட்ல வருது. இது மாதிரி எல்லாத்துலயுமே வந்துட்டு என்னங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இது ரொம்ப நியாயமான கேள்வி உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு.